நீங்க ஒரு ஆண்ட்ராய்டோட கன்னியா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்து பலவிதமான விஷயங்கள தனக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சூப்பரான வந்து ஓஎஸ் தான். அந்த ஓஎஸ்ல என்னெல்லாம் வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஆதி காலத்துல வந்த ஆண்ட்ராய்டுலேருந்து இப்போ கரண்ட்டா இருக்க 15 ஓஎஸ் வரைக்கும் என்னென்னலாம் வந்து டிஃபரெண்டான விஷயங்கள் அந்த ஈஸ்டர் எக்குள்ள வச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் டிஃபரெண்டான ஃபார்மட் குடுத்துருப்பாங்க இல்லையா? அது என்னென்னன்னு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 17 ஓஎஸ் ஆண்ட்ராய்டுல வந்திருக்கு. இப்ப இருக்க 15ஓட சேர்த்து 17 விதமான ஓஎஸ். அதுக்கு தனியான பேட்சஸ் எல்லாமே தனித்தனியா வந்திருக்கு. ஆனா ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது 17. அந்த 17 விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல வந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 1.0 தான். அதான் பேசிக்கான வேரியன்ட். அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் தான் வந்து பெட்டிஃபோ வந்தது, கப்கேக் வந்தது, டோனட் வந்தது, ஈக்ளேரா வந்தது, எஃப்ஓயா வந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஆண்ட்ராய்டு தான். ஸோ இதுக்கான அந்த ஈஸ்டர் எக் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, ரொம்ப சிம்பிளா இமோஜிலே அவங்க வந்து குடுத்துருந்தாங்க. இமோஜில பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து சவுண்ட் வந்து இமிட்டேட் ஆகுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. லோகோ வந்து சேஞ்ச் ஆனாலும், சிம்பிளா அவங்க வந்து வச்சிருந்தாங்க. அதாவது டேப் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோட் ஸ்லாஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக் வர்ற மாரி அதான் ஃபர்ஸ்ட்டு ஈஸ்டர் எக்ன்னு சொல்லியிருந்தாங்க. இதன் பிறகு வந்தது தான் ஆண்ட்ராய்டு ஜிஞ்சர் பியர் 2.3. இதில பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் எக்கா ஒரு டிராயிங் குடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஸாம்பி பெயிண்டிங் மாரி இருக்கும். அதாவது எல்லாருமே ஐஃபோன் யூஸ் பண்றீங்க, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீஸ் பண்றதுக்காகவே இந்த வகையான ஸாம்பிக்கான பெயிண்டிங் வந்து அவங்க ஈஸ்டர் எக்குள்ளே வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனிகோம். ஹனிகோம் பத்தி நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஹனிகோம்ல தான் அந்த ஸிஸ் அப்படிங்கிற அந்த சவுண்டே ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஹனிகோம் ஓஎஸ் வச்சிருக்கவங்க டேப் பண்ணீங்க அப்பன்னா, அந்த இடத்துல ஸிஸ் அப்படிங்கிற சவுண்ட் வரும். அந்த பீ மாரி அதாவது தேனி மாரியே சத்தம் போடுற மாரி ஸ்பீக்கர்ல வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நல்லாருக்கும். அதன் பிறகு நாண்ட்ராய்டு ஐஸ்கிரீம் சாண்ட்விச்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச் வந்து ஒரு வித்தியாசமான ஓஎஸ்ங்க. அதாவது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஈஸ்டர் எக்க ஃபர்ஸ்ட்டு குடுத்தவங்க தான். இத லாங் டேப் பண்ண உடனே ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். கீழ வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் குடுத்துருப்பாங்க. லாங் டேப் பண்ணீங்கன்னா, அப்படியே ஆண்ட்ராய்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மீன்கள் மாரி நீச்சல் அடிக்கிற மாரி வச்சிருப்பாங்க. இது வான்வெளியிலயா இல்ல கடல்லயான்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ எல்லாருமே அத ஆச்சரியப்பட்டாங்க. "டேய் சூப்பரா இருக்குடா! டேய் வேற லெவல்ரா! அந்த மாரி இருக்கு" அப்படின்னு ஆண்ட்ராய்டு எல்லாருமே மார்தட்டின விஷயம் இந்த விஷயம் தான். நெறைய ஐஃபோன் யூசர்ஸுமே பொறாமப்பட்டது தான். என்னென்னமோ உள்ள வச்சிருக்காங்களே! நமக்கெல்லாம் இது இல்லையே! அப்படின்னு அவங்க காண்டான நேரமும் இதுதான் ஆரம்ப புள்ளியா இருந்தது. அதன் பிறகு வந்த ஓஎஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 4 அதாவது பீன் பேக், ஜெல்லி பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெல்லி பீன் நீங்க கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுல ஒரு சின்ன ஜெல்லி பீன் ரெட் கலர்ல வந்து ஷோ ஆகுங்க. அந்த ஜெல்லி பீன டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க ஆச்சரியப்படுற மாரி ஆண்ட்ராய்டு 4.1ன்னு வரும். லாங் டேப் பண்ணீங்க அப்படின்னா, சுத்தியும் வந்து ஜெல்லி பீன் எல்லாமே ஸ்பேஸ்ல மிதக்கிற மாரி வச்சிருப்பாங்க. இத அப்படியே நீங்க நவுத்தி விடுற மாரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதில சின்ன சின்ன ஜெல்லி பீனுக்கு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் குடுத்துருப்பாங்க. அத லாங் பிரஸ் பண்ணும்போது ரொம்பவே ஒரு என்ஹான்ஸ் ஃபீல வந்து குடுக்கும். பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சவுண்ட்ஸ் கிளாரிட்டியும் வரும். ஜிக் 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 அப்படிங்கிற அந்த சவுண்ட் கிளாரிட்டியும் வரும். ஒவ்வொன்னையும் வந்து நகர்த்தும்போது, ஒரு ஆச்சரியமான விஷயத்த டைம் பாஸ் ஆகுற மாரி ஒரு ஈஸ்டர் எக் வச்சிருந்தது. இதுதான் முதல் முறை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டெசர்ட் கேஸ் ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட் அப்படின்னு வந்தது. ஸோ கிட்கேட் வெர்ஷன் இதுதான் முதல் முறை. ரொம்ப பெரிய ஒரு மாற்றங்களோட தான் கிட்கேட் வந்து வந்திருந்தது. இதில வந்து அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அத ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு கிட்கேட் அப்படின்னு காமிக்கும். கிட்கேட்ட வந்து ஒரு ரெசம்பிளன்ட் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. டேப் பண்ணீங்க அப்படின்னா, உள்ள வந்து வித்தியாசமான ஆண்ட்ராய்டோட ஃபாண்ட்டும் பிளஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஆண்ட்ராய்டோட கிட்கேட் வெர்ஷன்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருந்ததோ, அதெல்லாமே ஒரு சிம்பாலிக் பண்ற மாரி இந்த இடங்கள்ல குடுத்துருப்பாங்க. இத அப்படியே அடிச்சு நவுத்துற மாரி இருக்கும். இதுதான் கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம Nokia வந்து விண்டோஸ் வாங்கியிருந்தாங்க இல்லையா? அப்போ விண்டோஸ் மொபைலுக்கு இத பார்த்து தான் காப்பி அடிச்சாங்கன்லாம் அப்போ வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நல்லாருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாலிபாப். லாலிபாப் வெர்ஷன பத்தி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் லாலிபாப் வந்து ஒரு கன்சர்வேட்டிவா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாற்றமும் வந்தது. அதாவது லாலிபாப்ப நீங்க டேப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வித்தியாசமான கேம் வரியா குடுத்திருந்தாங்க. அதாவது சும்மா நீங்க விளையாடுறது மட்டும் இல்லப்பா. இத நீங்க ஒரு கேமாவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, லாலிபாப்ல வந்து பயங்கரமான கலர்ஸ்லாம் குடுத்து, அத லாங் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லாலிபாப்க்கான ஒரு கேமும் குடுத்திருந்தாங்க. இது நல்லா இருந்தது. அப்ப இருந்த ஆளுங்களுக்கு புதுசா இருந்தது. பரவாயில்லையே! நம்ம நெட்டே யூஸ் பண்ணாம, எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு கேம் உள்ள விளையாட முடியுமா? இன்பில்ட்டா ஒரு கேம் இருக்கா? அப்புட்ன்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இத பார்த்து சந்தோஷப்பட்ட ஆண்ட்ராய்டு என்ன பண்ணாங்க, "ஓ! இந்த கேம் தான் உங்களுக்கு எல்லாமே புடிச்சிருக்கா? அப்ப பாருங்க நான் அடுத்து எதுல குடுக்குறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷ்மெலோ வெர்ஷன் இருக்கு இல்லையா? ஆண்ட்ராய்டு 6 அங்கேயுமே இதே விஷயத்த வச்சாங்க.
லாலிபப்புக்கு பதிலா வந்து மார்ஷ்மெலோ நாங்க குடுக்குறோம். இப்ப பாருங்கடா அப்படின்னு சொல்லி, அதே வெர்ஷன நீங்க வந்து லாங் டேப் பண்ணீங்க அப்படின்னா, இதே சிமிலர் கேம் தான். புடிச்சிருக்கா? நான் உங்களுக்கு டபுளாவே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இதுல வந்து டைமரோட உங்களுக்கு அதே கேம லாலிபப்பா வந்து குடுத்தாங்க. பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. சரி அடுத்த முறையாச்சும் இன்னும் கொஞ்சம் நல்லதா குடுப்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு மனச தேத்திக்கிட்ட காலமும் அதுதான். இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்ட ஆண்ட்ராய்டு, "அப்போ உங்களுக்கு கேம் பிடிக்காதா? ஐ அம் சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு நெகவுட் அதாவது ஆண்ட்ராய்டு 7ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வகையான கேமையும் அவங்க குடுக்கவே இல்ல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, என் அப்படிங்கிற இந்த வெர்ஷன வச்சு, அத வந்து லாங் டேப் பண்ணா கீழ வந்து ஒரு கேட்டும் பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வாட்ச் சிம்பலும் வர்ற மாரி வச்சிருந்தாங்க. அது ஒரு சவுண்டும் வர்ற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. ஆனா, இது வந்து பேசிக்கான ஆண்ட்ராய்டு மொபைல்ல எல்லாமே வந்து பார்த்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்டோபஸ் அதாவது ஓரியோ அப்படிங்கிற வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 8 அப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதில பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் வந்துருந்துச்சு. அதாவது 8.0, 8.1 அப்படின்னு 2 வெர்ஷன் வந்துருந்துச்சு. அதாவது 8.0ல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஓரியோ டேப்பர் இருக்க மாரி வந்து வச்சிருப்பாங்க. அதாவது ஓரியோன்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன பிஸ்கட், சாண்ட்விச் பிஸ்கட் மாரி வந்து, அதில வந்து ஒரு ஆக்டோபஸ் வர மாரியும், அதோட கழுத்த புடிச்சு நம்ம எந்த வேணாலும் திருப்பலாம், அந்த பக்கம் தூக்கி வீசலாம் அப்படிங்கிற மாரி சின்ன பொம்மை மாரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உண்மையான ஓரியோவே வந்து பிஸ்கட் மாரி மாத்தி வச்சிருந்தாங்க. அதிலயும் இதே மாரி தான் ஃபீச்சர். ஆனா சிமிலரா பார்த்தீங்க அப்படின்னா, 2க்குமான அந்த பேசிக்கான லோகோ மட்டும் மாறும். அதன் பிறகு ஆண்ட்ராய்டு 9 பை அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பெயிண்ட் ஏபிகே அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து ஒரு ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லா குடுத்திருந்தாங்க. இதில என்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. அதாவது ஷேப்ஸ் எல்லாம் நீங்க அடாப்ட் பண்ண முடியாது. மேனுவலா நீங்க எப்படி வந்து புக்க வந்து ஸ்கெட்ச் பண்றீங்களோ, நம்ம வந்து எப்படி வந்து பெயிண்ட் யூஸ் பண்றோமோ, அதே மாரி எந்த கலர் வேணுமோ அழகா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பெயிண்டோட திக்னஸையும், அந்த கோடோட பிரெத்தையும் வந்து நீங்க வந்து கம்மி பண்ற மாதிரியான ஆப்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது அதோட அந்த ஃபாண்ட்ட வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம். நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இரேசர் ஆப்ஷன் இந்த மாரிலாம் வந்திருந்தது. ஆனா அப்ப இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் பெருசா பிரபலமாகல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐகான் குயிஸ் அப்படிங்கிற பேர்ல ஆண்ட்ராய்டு 10 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெறைய பேருக்கு வந்து சூப்பர் வந்தாச்சுடா, வர்றான்டா என் தலைவன் அந்த மாரி ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு தான் ஆண்ட்ராய்டு 10 வந்து லான்ச் ஆனுச்சு. ஒவ்வொரு ஆப்க்குள்ள இருக்க தனித்தனியான ஃபீச்சர்ஸ ஐகான்ஸ எடுத்து வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 10ல தான் ஃபர்ஸ்ட்டு குடுத்துருந்தாங்க. ஆனாலும் பல மொபைல் சிக்குனது இங்க தான். எங்கன்னா, ஆண்ட்ராய்டு 10 இருக்க மொபைலுக்கு 11 வந்து அப்டேட் கடைசி வரைக்கும் அவங்க குடுக்கவே இல்ல. ரொம்ப லேட்டாவும் ஆண்ட்ராய்டு 11 வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதில இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா? அந்த ஆண்ட்ராய்டுங்கிற லோகோ வந்து மூவ் ஆகுற மாதிரியான ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. ஆனாலும் பல மொபைல் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 10லயே மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் புது மொபைலோ, புது பிராண்டோ வாங்குனா மட்டும் தான் ஆண்ட்ராய்டு 11 வந்து நமக்கு குடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேட் கண்ட்ரோல் கொலாபரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஆண்ட்ராய்டு 11 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரெட் வெர்ஷன்ல வந்து நமக்கு வந்து வந்திருந்தது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கிளாக் மாரி நம்ம திருப்பிக்கலாம். அழகா கீழ வந்து ஒரு கேட் சிம்பல் வரும். ஆனாலும் ஆண்ட்ராய்டு 10க்கும் 11க்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, பெரிய வித்தியாசங்கள் அவ்வளவா இல்லன்னு தான் சொல்ல முடியும். இதில என்ன ஃபீச்சர் இருந்துச்சோ, கொஞ்சம் கூடுதலா குடுத்துருந்தாங்களே தவிர, பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்தது தான் பார்த்தீங்கன்னா, சூப்பரான விஷயம். அதாவது எப்படி ஆண்ட்ராய்டு 10ல சிக்கியிருந்தாங்களோ, 11ல சிக்கினவங்கள காப்பாத்த வந்தது தான் பெயிண்ட் சிப்ஸ் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு 12. ரொம்ப நாள் பல பேர் கடவுள வேண்டிட்டு எதிர்பார்த்தது இதுதான். ஸோ அந்த கிளாக் வந்து 12ல தொடும்போது பார்த்தீங்கன்னா, அழகான ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா, இது என்னதான் வந்து ஃபாண்ட்ட வந்து டம்மியா வச்சிருந்தாலும், ஓரளவுக்கு வந்து கலர்ஃபுல்லா இல்லாம வச்சிருந்தாலும், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா பல ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க ஆண்ட்ராய்டு 12ல. ஆனா ஆண்ட்ராய்டு 13ல நெறைய சூப்பரான ஈஸ்டர் எக் மாரிலாம் கொண்டு வந்தாங்க பாருங்க. லாங் டேப் பண்ணா பல இமோஜிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பல ஃபீச்சர்ஸ் இருந்தாலும், ஆண்ட்ராய்டு 13 பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சொற்பமான ஃபீச்சர் தான் அதில வந்து இருந்தது. அதாவது 12க்கும் 13க்கும் பெரிய வித்தியாசமே எதுவுமே இருக்காது. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். அதாவது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்றது, அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில 2 ஆப்ஸ் வந்து மாத்தி மாத்தி வந்து நம்ம வந்து சைமல்டேனியஸா யூஸ் பண்றது. இந்த ஆப்ஷன் தான் வந்துருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஆண்ட்ராய்டு 14 அதிலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் வந்திருந்தது. இதில இருந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வகையான கேம் வந்து ஜெனரேட் ஆகும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான ஸ்பேஸ் ஷூட்டிங் கேம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சின்னதா ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்க ஷூட் பண்ற மாரியான ஆப்ஷன்ல வந்து இந்த ஆண்ட்ராய்டு 14 வந்து கொண்டு வந்தாங்க. சரி, இப்ப இருக்க ஆண்ட்ராய்டு 15லயாவது ஏதாவது மாற்றங்கள் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் விஷயம் தான். லாங் பிரஸ் பண்ணுங்க, அதே ஷூட்டிங் கேம் வரும். அத என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. நெறைய பேத்துக்கு ஒரு கோவம் வந்தது. என்னடா ஏதாவது புதுசா குடுங்கடா அப்படிங்கிற மாரி இருந்தது. ஆனாலும் ஆண்ட்ராய்டு 15 பார்த்தீங்கன்னா, பல வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓப்பனாவே குடுத்துட்டாங்க. நீங்க வச்சுக்கோங்க, இத வச்சுக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஆண்ட்ராய்டு 15 சக்சஸ் ஆகல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 14 தான். அதுதான் நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.